வருஷமாக வெறும் கோடிகளில் உள்ள மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகனுங்கிறது சாதாரண கொஞ்சம் மேடையில் வந்து உட்கார்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10 ஆண்டு காலமாக திடீர்னு ஏறினா ஃப்ளைட்டு, இறங்கினா காரு, டூ வீலரு வாழ்க்கையில் ஓட்டியிருக்கேன். எப்போ ஒவ்வொரு காலத்தில் டிவிஎஸ் 50 அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு 200 ரூபாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ஃப் மனசு வந்து கேட்காது சார். 200 50,000 ரூபா செலவு பண்ணிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை 1 ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்டாக வந்த 90ஸ்ல அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். எங்கள் மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க. சினிமாவுக்கு போயிட்டான் ஓடிவிட்டான் பாரு அப்படிம்பாங்க. சினிமாவுக்கு போகிறதுனா ஓடிவிட்டான் பாரு அப்படி. ஏன்னா நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு. கதிர் சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீனில் வந்திருக்கேன். அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாக்கம். அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு 30-40 படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கெஞ்சுவேன், ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. போய் யாரும் இப்போ அவ்வளோதான் கிடைக்கல. ஒரு தெய்வ வாக்கு, சின்ன பசங்க நாங்கள், அந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த எல்லா படங்களையும் போய் பார்ப்பேன், அப்படி கேட்பேன். எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா எல்லாம் ப்ரீ பிளான்டாக வந்துடுவாங்க ஆர்டிஸ்ட்டு. இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டோட பேக்கப்போடு அங்கே வந்துடுவாங்க. அப்படி வரும்போது நம்மளை எப்படி கண்டுக்குவாங்க. அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஐயோ இது ரொம்ப கஷ்டமான அப்படின்னு போயிட்டு ஒரு மாபெரும் துறை, சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு. நீ தமிழ்நாட்டோட பாதி வருமானமே டெக்ஸ்டைலில் தான் வருது. அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோட, அதாவது 200 ரூபா வாங்கும்போதே நினைப்பேன் இன்னைக்கு நம்ம 10 கோடி 20 கோடி வாங்குவோம். எப்பன்னு தோ லண்டன் இருக்குன்னு கிட்டத்தட்ட 70-80 படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. 30-40 படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ப்ராசஸில் இருக்குது. ஒரு நாள் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பு. இது 100 கோடி 200 கோடி ஆடெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். போய் ஏன்டா நீ 100 கோடி வச்சுருக்க, 200 கோடி ஒரு 2 கோடி 5 கோடிக்கு படம் பண்ணுங்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்னென்னா இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ் என்னடா அவர் சொல்கிறாரு பொய்யோ டுபாக்குரோ எல்லாரும் திருப்பூர் போகலான்னு வந்து பார்த்தா எல்லாரும் பிரமிச்சிட்டாங்க. போராடி ஒரு 50 கம்பெனியில் டாப் 10 கம்பெனி, ராமராஜ், வைக்கிங், சென்னை சில்க்ஸ், போத்தீஸு, இந்த மாதிரி கம்பெனிஸு கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு ஐயோ படமே எடுக்க முடியாது போல இருக்கு, தெரியாதமா வந்துட்டோம். இந்த 200 ரூபா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே அதை மறுபடியும் நடிக்க போனால் என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான் அது வந்து சேதுபதியில் ட்ரெயினிங் ஆகி அயலியில் பெரிய ஆளாகி இப்போ மறுவடிவம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு 1 நாள் 2 நாள் படங்கள் என்னால் போக முடியல. ஹெல்த் சேலஞ்சஸ், ட்ராவல்ஸு, சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட் நான் ஏசி பஸ் கொடுக்கும், இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுக்கும், அவ்வளோதான். அப்புறம் ஃப்ளைட்லையே சொந்த காசு போட்டு எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சு. இப்போ தான் காசு இல்லை. ஸோ நடிச்சு அப்போ ஆரன் சார் வந்து ஒரு நல்ல அவரை நான் போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 போட்டோக்கள் கொடுத்துருப்பேன். இந்த முட்டு தேயிற வரலையும் நடந்திருப்பேன், படி ஏறியிருப்பேன். ஏற்கனவே என் உடம்பு பாடி, இதில் வேறு முட்டு தேய ஏறணுமா அப்படின்னு ஏறி ஃபோட்டோ கொடுக்கும்போது அருண் சார்கிட்ட போய் அப்பா என்னை பார்த்தாலே கேட்பாங்க ப்ரொடியூசர் போல இருக்கு ப்ரொடியூசர். எனக்கா மனசுக்குள்ளே இருக்கும் இத்தனை கோடிகளை பார்த்துட்டு ஒரு பட்டம் எடுக்க முடியலையேன்னு விருத்தம் இருக்கும். இருந்தாலும் நடிப்புன்னு ஒன்றதுனால சார் வந்து 1 நாள் கொடுத்தாங்க. திடீர்னு சார் மறுபடியும் செகண்ட் ரவுண்டா 100 படம் 1 நாள் இல்லை உங்களை பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நித்யானந்தா ஸ்டைலில் ஒரு ஒரே நாள் அந்த கேமரா இருக்கட்டும், அந்த ஒரு செம்ம கேமரா அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னா இந்த படத்தில் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது அசிஸ்டண்டாக இருந்தீங்க நீங்கள் பெரிய. ஸோ அவ்வளோ லைட்டிங், அவ்வளோ கேமரா, டைம் இல்லை, அன்றைக்கி டேட் இல்லை. ஒரு நாளைக்கு 4 படம் சூழ்நிலை ஆகி போகுது. இப்போ காலையில் போய் இன்றைக்கி 2 ஆடியோ லான்ச்சு. நேற்று நைட்டு ஷூட்டிங், திருவேண்டத்துலேருந்து இங்கே வர்றேன், நைட்டு 2 மணிக்கு தூங்குறேன்,
7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்சு, செகண்ட் ஆடியோ லான்ச்சு. அந்த மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்தில் அந்த சீன் எடுத்தார் பாருங்க டைரக்டரு, அவ்வளோ பிரமாதம் சார். மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட்டு வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டு கொண்டு சேர்த்துட்டீங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் 7G ட்ரெய்லர் கட்டு தான். ட்ரெய்லர் கட்டுன்னு தானே சொல்லுவோம். ட்ரெய்லர் வெரி சக்ஸஸ்ஃபுல். நானும் எங்கள் போகிற இடத்துலலாம் கேட்கறது, ஸ்டேட்டஸில் வைக்கிறது, ட்ரெய்லர் நல்லபடியாக சூப்பராக கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 7G ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே பார்ட் 2ன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, 7G இப்போ ரெயின்போ 2வா அப்படின்னாங்க. அருமையான சென்டிமெண்ட்டு. அதை மறுபடியும் நீங்கள் எழுதி சின்ன சின்ன படங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்போ காலையில் வந்து ஒரு பில்டர் 10 கோடி 15 கோடி போட்டு எடுக்கிறாரு. ஒரிஜினல் சினிமா பிஸ்னஸ்மேனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இண்டஸ்ட்ரி 10 துறையில் இங்கே ஓடிடி வந்தாச்சு, சேனல் வந்தாச்சு, தேட்டரிக்கல் வந்தாச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு சினிமாங்கிறது ரத்தத்தில் கலந்துருச்சு. அதனால இந்த துறை வந்து மேலும் மேலும் வளரணும். சார் வந்து அடுத்தடுத்த படங்களில் எனக்கு கொஞ்சம் நல்ல 2 நாள் 3 நாள் கேரக்டர் கொடுக்கணும். அதே மாதிரி லெஜண்ட் நம்ம சுப்பிரமணிய சார், அவர் திருடா திருடி படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரோட நடித்த பெருமை. அது மாதிரி ஒரு எத்திக்ஸ் 2-3 படத்தில் ஒர்க் பண்ணிட்டோம். அது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் புதுமுகங்கள். அவர் நம்ம மியூசிக் டைரக்டர், அவரு நானும் நிறைய பேசியாச்சு. நீங்கள் எழுதணும், சின்ன சின்ன படங்களை எழுதணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். 7Gயை எப்படி ட்ரெய்லர் கட்டில் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திங்களோ அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சுங்க. RRP என்னமோ நீங்கள் எழுதுறது தான் சட்டம், அதை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸு வளரணும் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய வேலை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.